புரியுதா உனக்கு இங்க? சரி. இழந்தால் மனைவி பெற்றால் தாயல்லோ. ஸோ தமிழ் அப்படின்னா எங்கள் வீட்டில் ஒரு 4 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கான். அவங்க வீடும் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அவளுக்கு 3 குழந்தைங்க. தமிழோட பிறந்த நாள், கல்யாண நாள் எல்லாத்துக்குமே நம்ம வீட்டில் வந்து ஒரு கேக் கட் பண்ணுவேன், நான் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன். ஸோ ஏதாவதுன்னா என்கிட்ட தான் அவள் ஷேர் பண்ணுவாள். நேற்றுக்கு நான் வந்து ப்ரூக்ஃபீல்ட் போனேம்மா, அங்கே ஸ்னோ ஃபேண்டசி சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அதில் போய் சில்லுன்றக்குள்ளே போய் இருக்கும், எனக்கு முடியல, அந்த குளிர் தாங்க முடியல, ஜாக்கெட் போட்டு எப்படி தான் விளையாடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருந்தப்போ, எங்களெல்லாம் எங்கம்மா ப்ரூக்ஃபீல்டுக்குள்ளெல்லாம் மால்குள்ளெல்லாம் விடுவாங்க, எங்களை பார்த்தாலே வெளியில் தள்ளிடுவாங்க. நான் சொன்னேன், ஒன்று எதுக்கு வெளியில் தள்ளுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ அப்படி நினச்சிட்ருக்க, வா போகலான்னு சொல்லிட்டு ப்ரூக்ஃபீல்டில் போய் அங்கே நல்லா குழந்தைங்க விளையாடினாங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அந்த குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற பார்த்து இவங்க தமிழும் ராஜேந்திரன் அவ கணவர் பேர், அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. பசங்களுக்கெல்லாம் விளையாட விட்டு இப்போ ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டு சாயங்காலம் தான் வீட்டுக்கு வந்தோம். ஸோ அவங்க அந்த மறக்க முடியாத நாள்மா இது எனக்கு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்க மொபைலில் அனுப்பிச்சப்போ அவங்களுக்கு அது பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் யாராவது இப்படி ரொம்ப பழகி ரொம்ப வருஷமாக நம்ம கூடவே நமக்காகவே உழைச்சிட்ருக்கிறவங்கள இந்த மாதிரி ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா வெளியில் கூட்டிகிட்டு போய் அவங்க குடும்பத்தோட என்டர்டெயின்மெண்ட் நம்ம கொடுத்தோம்னா அவங்க வாழ்நாளுக்கும் அது ஒரு மெமரியாக இருக்குங்கிறது பிரியா முரளி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ, பை பை. என்னோடய யூடியூப் சேனலை கோவை பிரியா முரளி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. தேங்க்யூ.